நீதாம்மா அடுத்த பிள்ளை அப்படின்னு நீங்க எப்போ சொன்னீங்க? 3 பீரியட் வந்து சேர்ந்த ஒரு கதையாக தான் பண்ணேன். ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த கதையை வந்து நான் கொஞ்சம் ஐடியா திரும்ப வந்து படிக்க ஆரம்பித்தேன். சரி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்பிக்கை வந்து ஓவரால் வந்ததுக்கப்புறம் ஓகே இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து இயக்குனரே நீங்க சொல்லுங்க, தங்கலான் பிறப்பெடுத்து நீங்க பார்த்து நீதாம்மா அடுத்த பிள்ளை அப்படின்னு நீங்க எப்போ சொன்னீங்க? நான் கபாலி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து நான் அந்த கதையை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேஜிஎஃப் லைன் வச்சு அந்த பேக்ரவுண்டை வச்சு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஏன்னா கோலார் கோல்ஃபீல்டு பற்றி நான் ஒரு புக்கு படித்தேன். அதில் சில ரிசர்ச் மெட்டீரியல் கிடச்சிது. சரி அதை பற்றி படிக்கிறப்போ வந்து என்னால் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, அந்த வேர்ல்டோட அந்த லைஃபோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்போவே ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் அப்போயே ஒரு சின்னதாக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணேன். ஆனால் தங்கலான் மாதிரியான கதை இல்லை, அது ஒரு என்ன சொல்கிறது 3 பீரியட் வந்து சேர்ந்த ஒரு கதையாக தான் பண்ணேன். ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த கதையை வந்து நான் கொஞ்சம் ஐடியா திரும்ப வந்து படிக்க ஆரம்பித்தேன். சரி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுனே வந்து சார்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். அண்ட் வந்து ஞானல் சாரும் வந்து அவர்கிட்ட நான் சொன்னப்போ வந்து இந்த ஐடியா வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 பீரியட் பண்ணணும்னு நினச்சது வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 3 பீரியட் அப்படின்றது வந்து ஒரு 3 ஹார்ஸில் அதுவே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அப்போது ஒரு பீரியட் கதை மட்டும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சேன். அதுவே வந்து ஒரு பெரிய கதையாக இருந்தது. நான் எப்போயும் ஒரு மூவி பண்ணுறப்போ ஒரு கதைக்குள்ளே போகிறப்போ வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ இது வந்து அவ்வளோ டைம் எடுத்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் வந்து பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணோம். ஸோ நிறைய போயிட்டு நேராக அந்த காலத்துக்கு போயிட்டு மீட் பண்ணுறது, பீப்புளை மீட் பண்ணுறது, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருந்தது. அப்புறம் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. எட்வர்ட் கட்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நிறைய இது சம்மந்தமாக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தார். அவருடைய புத்தகங்கள் அண்ட் வந்து கோலார் ஃபீல்டை பற்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து லிவிங் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருந்தது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து வாசித்து அப்போ வந்து இது ஒரு கதை சொல்லிச்சு, அந்த ரிசர்ச் மெட்டீரியல் இது எல்லாமே. ஆனால் மக்கள்கிட்ட போகிறப்போ மக்கள்கிட்ட வந்து வேறு நிறைய வந்து மித் ஸ்டோரிஸ் இருந்தது. அது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் மித்துக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் உள்ள அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் வந்து மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஸோ இதை டிசைன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் அந்த எட்வர்ட் கட்சனுடைய அந்த ரிசர்ச் புக்கில் படிக்கிறப்ப தான் தங்கலான்ற வார்த்தையும் நான் வந்து கண்டுபிடிச்சேன். தங்கலான் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பூர்வகுடி சமூகத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பேர். அண்ட் வந்து அது வந்து ஒரு பீப்புள் லீடர். அது அந்த ஊருடைய ஒரு பிரச்சனைகளில் ஹேண்டில் பண்ணுற ஒரு லீடருக்கு வந்து அப்படி ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரிசர்ச்சில் வந்து இருந்தது. அண்ட் வந்து அதுக்கு நிறைய அர்த்தங்களும் இருந்தது. அதை பார்க்குறப்போ வந்து எனக்கு ரொம்ப என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த கேரக்டரையும் நான் அப்போ தான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கலான் கேரக்டரை என்னால் அந்தளவுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாமலே இருந்தது. பட் ஆனால் அந்த கேரக்டர் கண்டுபிடிக்கிறப்ப தங்கலான்னா பலி கொடுக்குறவர், தங்கலான்னா அந்த கிராமத்தை காக்கிறவர், தங்கலான்னா அந்த மக்களை வந்து லீட் பண்ணுறவர், தங்கலான் வந்து அந்த மக்களுக்காக யோசிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் வந்து அந்த தங்கலான்ற பேருக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் கிடைச்ச உடனே அந்த கேரக்டர் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. சரி ஓகே தங்கலான்ற பேர் டைட்டிலாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் தங்கலான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தன்னுடைய மக்களுடைய இன்னல்களை போக்குறதுக்கு, இழிவுகளை போக்குறதுக்கு என்ன யோசிக்கிறாரு, எதை வந்து அவர் பார்க்குறாரு அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த கோல்டு வந்து எப்படி இந்த மக்களோட நெருக்கமாச்சு, எப்படி இதை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இதனால் அவங்க லைஃப் ஸ்டைல் மார்ச்சா இல்லையா, ஸோ இதுக்குள்ள மித் ஸ்டோரிஸ் வந்து எப்படி வந்து இவங்களை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிச்சு, இவங்களை எப்படி அது வழி நடத்துச்சு, அதுக்கும் இந்த மக்களுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, அவங்களுடைய லைஃபோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடிஞ்சதா, அண்ட் வந்து அவங்க நினச்ச ஒரு விடுதலையை அவங்களால அடைய முடிஞ்சதா அப்படின்றது தான் ஹோல் ஸ்டோரியாக வந்து மாற்றணும். அண்டு மொரோவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். அண்ட் வந்து அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு களமாக அது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸாகவும் வந்து வேறு ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து தேட்டருக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் வந்து பயங்கரமாக வேந்த லெவலில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து காம்ப்ளீட் பண்ணோன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியா ஆஃப் தாட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்படி ஒரு கதை இருந்தால், இப்படி ஒரு கதைகளும் இருந்தால், அதுவும் விக்ரம் சார் மாதிரியான ஒரு ஆக்டர் உள்ளே இருந்தாருன்னா லைக் வந்து நம்மளால் வந்து இதை வந்து ஈஸியாக ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ண முடியும், அவங்கள வந்து எக்ஸைட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து ஓவரால் வந்ததுக்கப்புறம் ஓகே இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து